இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனவு பலன்கள். அது மட்டும் இல்லாம இப்போ நாகத்த அடிச்சா அந்த தோஷம் இருக்குமா? இப்ப நான் அடிக்கல, எங்க அப்பா அடிச்சாரு, தாத்தா அடிச்சாரு, எனக்கு ஏன் வந்துச்சு? அப்படின்ற மாரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான விளக்கம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க முன்னோர்கள் யார் பாம்பு அடிச்சாலும் அது 7 தலைமுறைக்கும் கம்பல்சரி அந்த தோஷம் வரதான் செய்யும். அந்த தோஷம் வராம இருக்காது. அதுதான் வந்து நாகதோஷம், சர்ப்பதோஷம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம், அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்தெந்த பாவத்தில் ராகு கேது இருந்தால் தோஷங்கள் சொல்லிட்டு நான் இந்த நிறைய பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த தோஷங்கள் கம்பல்சரி உங்களுக்கு வரும். அதனால் வந்து நாகங்களை பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டுடுங்க. தயவு செஞ்சு யாரும் அடிச்சிடாதீங்க. முன்னோர்கள் அடிச்சிருந்தாலும் அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வந்து விதிவிலக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து துரத்துற மாதிரி கனவு வரும். அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாம்பு துரத்துது, நான் ஓடுறேன், அந்த மாதிரி நிறைய விதமான ஒரு கனவு சொல்வீங்க. நான் எங்கெங்கேயோ ஓடுற மாதிரி இருக்குது, அது விடாமல் துரத்துது, அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கான ஒரு பிரச்சனை வந்து உங்களை தேடி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்க போகிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது பெரிய பிரச்சனை மாட்ட போகிறீங்க, அதனால் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து பாம்புகள் வந்து கனவுல வருது. அதாவது பாம்புகள் கனவுல வந்தாவே பயம் வேண்டாம். நார்மலாக வந்து நான் வந்து பாம்பை கண்டா படையும் நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க பாம்பு கனவுல வந்தால் நாங்கள் ஏன் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாம்புகள் வந்து கனவுல வருதுன்னா, அதாவது நாகங்கள் மூலயமா உங்கள் குலதெய்வமோ இல்லை நாகத்தம்மனோ வந்து உங்களுக்கு பிரச்சனை வருது, இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, அதாவது உங்களுக்கு வர நல்லது கெட்டதை உணர்த்துறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பாம்புகள் கனவுல வருது. அதாவது பாம்பு வந்து உங்களை கொத்தி ரத்தம் வரா மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கனவு வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நிறைய, அதாவது உங்களுடைய இப்போ ஏதாவது தொழில் செய்கிறீங்களா, அதில் லாபம் வரப்போகுது. அதே மாதிரி வீட்டில் வந்து நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது, சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து சில பேருக்கு வந்து மேலே ஏறி இறங்குற மாதிரி ஒரு கனவு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, அதாவது ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது ரொம்ப நாளாக வந்து வேலை கிடைக்கல, இல்லை வேலை கிடச்சி போயிட்டுருக்கேன், அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கான மதிப்பு இல்லை அந்த இடத்துல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏற்றுக்கிட்டு மதிப்பு வரப்போகுது, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து வெள்ளை கலர் நாகம்லாம் வரும் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து இந்த கருப்பு கலர் நாகம் வரும். கருப்பு கலர் நாகம் வந்து கனவுல வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்களுக்கு யாரோ ஏதோ செய்வினை செஞ்சிட்ருக்காங்க, அதனால் அவங்கக்கிட்ட பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதனால் முன்னெச்சரிக்கையாக பண்ணுது பாம்பு வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து சில பேருக்கு வந்து அதாவது கனவுல என்ன பண்ணணும்னா, அவங்க வீட்டு உள்ளே இருந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு கனவு வரும். அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லை, அதாவது குலதெய்வம் குறை இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான், அதாவது உங்களுக்கு வர நல்லது கெட்டதை உணர்த்துறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாகங்கள் கனவுல வந்துட்டுருக்கு. ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்காம பாம்பு வந்துடுச்சு, பயமாக இருக்குது, என்ன பண்ண போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிறீங்க. அந்த பயத்தை உண்டு பண்ணாமல் அது என்ன ஒரு விஷயத்துக்காக உங்கள்கிட்ட வருது, அதாவது உங்களுக்கு வர நல்லது கெட்டதை உணர்த்துறதுக்காக தான் வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதாவது புத்தில் பால் மட்டும் ஊற்றணுமா கேட்டிங்கன்னா, புத்தில் பால் மட்டும்தான் ஊற்றணும். முட்டையை வந்து சைடில் வச்சுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளை வந்து புத்து மேலே தூவுங்க, ஆனால் குங்குமத்தை தூவாதீங்க. ஏன்னா குங்குமன்றது வந்து உக்கிரம். ஸோ உக்கிரத்தை கொடுக்கும். குங்குமத்தை வந்து ஒரு 2 பொட்டு வைக்கிற மாதிரி பொட்டு வைங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புத்து மேலேயே கற்பூரம் ஏற்றிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணக்கூடாது. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு வத்திப்புட்டி கிழிக்கும் போது உங்கள் கையில் சூடு பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு சூடுன்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க மாட்டேன்றீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு புத்தில் உள்ள வந்து நாகம் இருக்குது, அந்த நாகத்து மேலே வந்து புத்து மேலேயே நீங்கள் கற்பூரம் ஏற்றி 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 வேணும்னா அப்போ உள்ளே இருக்கிற நாகம் வந்து எப்படி உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு தோஷம் போகணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் புத்துக்கே போகிறீங்க, ஆனால் தோஷத்தை திரும்பவும் வந்து சம்பாரிச்சிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து அதாவது கற்பூரம் ஏற்றணுன்னா கீழே வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு கீழே ஏற்றி வழிபடுங்க. இந்த மாதிரிங்கெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் கிடைக்கும், உங்களுக்கு அந்த சாபமும் விமர்சனம் ஆகும். அதை இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி
ராகு பகவானுடைய தானியம் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். அதாவது கருப்பு உளுந்து. கேது பகவானுடைய தானியம் வந்து கொள்ளு. ஸோ இது வந்து கொள்ளும் இந்த உளுந்தும் வந்து நீங்கள் அவிச்சு வைக்கும்போது, அதாவது ஒரு இலை போட்டு அதில் போடும்போது உங்கள் எல்லாமே வந்து ஜீவராசிகள்லேருந்து எல்லாமே அதை சாப்பிட்டுட்டு போகும். அதே மாதிரி இந்த பச்சரிசி மாவில் சர்க்கரை கலந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சைடில் வந்து, அதாவது புத்துக்கு சைடில் வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. எறும்பு வந்து அதை எடுத்து சாப்பிடும். அதை வந்து புத்து மேலே தூவி விட்டுறாதீங்க, புத்து ஃபுல்லாக எறும்பாயிடும். ஸோ அதனால் சைடில் எங்கன்னா வச்சுட்டு வந்தீங்கன்னா அது எறும்புகள் சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த தோஷங்கள்லாம் வந்து கழியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும்.